ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஸ்கொயர். இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காட்ஜிலா எக்ஸ் காங் த நியூ பெரோ படத்தில் காங் ஹாலோவர்த்லேருந்து சர்ஃபேஸ் வரதுக்கு வந்து நம்ம காட்ஜிலாவை ஹெல்ப் கூப்பிட வந்திருப்பாரு. அந்த டைமில் அந்த பெர்மிட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காட்ஜிலாக்கும் நம்ம காங்க்கும் மறுபடியும் ஒரு பேட்லேயே நடந்திருக்கும், ஒரு சின்ன ஃபைட் மாதிரி. ஆக்சுவலாக காங் நம்ம காட்ஜிலாவை ஒரு ஃப்ரெண்டாக பார்த்து தான் ஹெல்ப் கேட்டு வந்திருப்பாரு. பட் நம்ம காட்ஜிலா எதுக்காக அங்கே வந்தோடனே காங் அட்டாக் பண்ணணும், அதுக்கான ரீசன் என்ன? ஏன்னா ப்ரீவியஸ் படத்தில் இவங்க என்ன தான் ஃபைட் பண்ணியிருந்தாலுமே அந்த படத்தோட எண்டில் பெக்கா காட்ஜிலாவை கொண்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சம் கான்ட்ராக்ட் வந்துருச்சு. நீ ஹாலோவத்தை பார்த்துக்க, நான் சர்ஃபேஸத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஒரு பேச்சுவார்த்தையில அவங்க வந்து ஒதுங்கி போயிட்டாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம காங் வந்து எதுக்காக காட்ஜிலா வந்து இப்படி ரொம்ப கோவத்தோட வந்து அட்டாக் பண்ணணும், அதுக்கான காரணம் என்ன? இது மட்டும் இல்லாம இந்த பேட்டில் யார் ஜெயிச்சா, ப்ராப்பரா யார் ஜெயிச்சா? இது மட்டும் இல்லாம நிறைய பேர் சொல்றது என்னன்னா, காட்ஜிலா கிட்டத்தட்ட ஜெயிச்சிருக்கோம், மொத்தரா வரலன்னா காங் காலி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பேட்டில் ப்ராப்பரா யார் ஜெயிச்சா அப்படின்றதையும் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்துடலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கார்கிங் அண்ட் ஷீமோ ஃபைட்டுக்கு அப்புறம் காங் பயங்கர டயர்டாகி ஈவி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து விழுந்துருவாரு. அப்போ மோனாக் என்ன செய்வாங்கன்னா, அவங்க காங்காக ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய பீஸ்ட் க்ளவ், அது வந்து ஜஸ்ட் டெஸ்டிங் மாடல் தான், அது இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கூட அவங்க ரெடி பண்ணல. இதை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் காங்க்கு அப்படின்ற மாதிரி ஹாலோவத்தில் அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒன்றை இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு காங்க்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பீஸ்ட் க்ளவாக காங்க்கு போட்டு விடுவாங்க. அது வரையுமே பயங்கர டயர்டாக அந்த காங் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பீஸ்ட் க்ளவ் போட்டதுக்கப்புறம் அந்த பீஸ்ட் க்ளவ்லேருந்து 3 கிரீன் கலர் சீரம் வந்து காங்கோட ஹேண்ட்ல இறங்கும். இதை நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது சம்திங் சீரம் ப்ரோ. ஏன்னா அது வரையுமே டயர்டா இருந்த காங் வந்து பாத்தீங்கன்னா உடனடியா ஆக்டிவ் ஆயிருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லா மாறி இருக்கும். அதோட எபிலிட்டி, ஸ்பீட் இது எல்லாமே கொஞ்சம் அப்கிரேட் ஆன மாதிரி தெரிஞ்சது. அது உண்மையா, அது என்ன சீரம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது என்ன சீரம்ன்றத ப்ராப்பரா சொல்லல. பட் அது கலர் பார்க்கறதுக்கு கிரீன் கலரா இருக்கு. மோஸ்ட்லி ஏதாவது ரேடியேஷன் மெட்டீரியலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன்னா டைட்டன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பலமே வந்து பாத்தீங்கன்னா ரேடியேஷன் தான். இந்த ஹாலோவத்தில் இருக்கக்கூடிய பல மிருகங்களை கொன்னாலும் அதோட பிளட் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் தான் இருக்கும். அந்த பிளட் இதுவும் பார்க்கும்போது மேபி சம்திங் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு சீரமா இருக்கலாம். நம்ம காங்காக பேக்கப்காக அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ அந்த ஒரு சீரமை இங்கே இன்ஜெக்ட் பண்றாங்க. உடனடியா நம்ம காங் வந்து அந்த வலி எல்லாம் மறந்துடுது, அவர் கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆயிடுறாரு. உடனே ஏர்த்துக்கு வராரு. நம்ம வந்து காட்ஜிலா கூப்பிட்டு வரணும், அவர் இருந்தால் தான் இந்த சண்டை வந்து நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்ஜிலா கூப்பிடுறதுக்காக பூமிக்குள்ள நுழையிறாரு. கரெக்டா ஈஜிப்ட்ல கைரோன்ற இடத்துல வந்து நம்ம காங் எந்திரிக்கிறாரு. சோ ஈஜிப்ட்ல அந்த கைரோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல எந்திரிக்கிறாரு. அங்க சுத்தி பர்மிட்ஸ் இருக்கு. அந்த இடத்துல அவரோட கையை உயர்த்தி அங்க ரோர் பண்றாரு. சோ அவர் அங்க இருந்து ரோர் பண்றது ஜிப்ரால்டர்ல இருக்கக்கூடிய காட்ஜிலாக்கு அவர் கத்துற சவுண்ட் கேக்குது. சோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஃளைட்ல போனாலே ஒரு 7 மணி நேரம் ஆகும். அப்படி பார்க்கும்போது இந்த டிஸ்டன்ஸா இந்த சவுண்டை கேட்டோனே காட்ஜிலா ஒரு மிகப்பெரிய மவுண்டன் கிளிஃப்ல இருந்து குதிச்சு நீச்சல் அடிச்சுக்கிட்டே பயங்கர ஃபாஸ்டா வந்திருக்கும். ஜிப்ரால்டர்ல இருந்து நம்ம காட்ஜிலா கைரோ வரை வந்து நம்ம காங்க பாத்துறோம். ஸோ காங்க பார்த்தோன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி வரும். நம்ம காங் அப்போ வரையுமே காட்ஜிலா நம்மளை அடிக்க தான் வரான் அப்படின்ற அந்த ஒரு இது இல்லாமல் காங் காட்ஜிலா பார்த்துக்கிட்டே நிற்கும். அது ஸ்பீடை குறைக்காம கிட்ட வரதை பார்த்தோன்னா, ஆஹா இவன் நம்மளை அடிக்க தான் வரான் அப்படின்னு ரிலைஸ் பண்ணி, ஏய் நில்லு நில்லு, அங்கே இருக்கு ஹாலோவத்துக்கு போகிறதுக்கான வழி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் நம்ம காட்ஜிலா வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடித்து தள்ளிட்டு போயிடும். ஏன் இப்படி பண்ணணும்? ஏன்னா காங் வந்து அவருக்கு ஒரு மைண்டில் இருக்கு, சரி ஓகே நம்ம போன தடவை சண்டை போட்டோம், அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம், 2 பேருக்குள்ள நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. உனக்கு என்னை பற்றி தெரியும், எனக்கு உன்னை பற்றி தெரியும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது உனக்கு என்னை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நீ என்ன எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்ல நம்ம காங் வந்து முன்னாடி நிற்கிறாரு. பட் காட்ஜிலா ஏன் இவ்வளோ வைலண்டா இந்த இடத்துல பிஹேவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தோணலாம். இதுக்கான ரீசனா என்ன சொல்லப்படுதுன்னா, காட்ஜிலா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாலாம் அந்த ஒரு படத்துல வந்து போயிருக்காது. அது என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மாதிரி ஏன் டெரிட்டரிக்குள்ள இனிமே வராத, இதான் உன்னை இங்க பாக்குறது கடைசி அப்படின்ற மாதிரி நம்ம காங்க்கு வார்னிங் கொடுத்துட்டு தான் அது போயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேன் தியரிஸ் போயிட்டு இருக்கு. நம்ம டைட்டன்ஸால வந்து டைலாக்லாம் பேச முடியாது, அது அப்படியும் டைரக்டர் சைட்ல ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எதுவும் மென்ஷன் பண்ணல. இது ஃபேன்ஸா பேசிட்டு இருக்கிறது. சோ காட்ஜிலாவோட ஃபேன்ஸ் கொஞ்சம் அப்படி ஹைப் ஏத்தி காட்ஜிலா பத்தி பேசுவாங்களா, அது மாதிரி பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் நான் சொல்றேன். பட் என்னதான் இருந்தாலும் ஃபேன்ஸ் பேசிட்டு இருக்கிறத வச்சு நம்ம பேச முடியாது. ஏன் காட்ஜிலா இப்படி வைலண்டா இந்த இடத்துல பிஹேவ் பண்ணும்? அதுக்கு வந்து தியரிட்டிக்கலா ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, அங்க இருந்து ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் நம்ம காட்ஜிலா வந்து பாத்தீங்கன்னா டியாமட்டோட அந்த ஒரு ஹைபர்னேஷன் ரூம்ல நம்ம காட்ஜிலா படுத்து அது மொத்த ரேடியேஷனையும் எடுத்துட்டு பவர்ஃபுல்லான ஒரு காட்ஜிலா வெர்ஷனா எவால்வ் ஆயிருக்கும். அதாவது முந்தைய காட்ஜிலா
வெர்ஷனோட 20 மடங்கு அதிக பவர்ஸ் வந்து கொண்டிருக்கும் இந்த எவால்வ்டு காட்ஜிலா. அப்படி பார்க்கும்போது அதிகமான ரேடியேஷன்ஸா தனக்குள்ள ஏத்திருக்கு. இன்ஸ்டன்ட்டா ஒரு பவர்ஃபுல் ஸ்டேஜுக்கு போயிருக்குன்ற காரணத்தினால திடீர்னு அதோட மைண்ட் வந்து மேபி கொலாப்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அதனால தான் அதுக்கு பழைய விஷயங்கள் ரிமெம்பர் ஆகல, அது ஒரு மாதிரி மேட் ஆயிடுச்சு. லைக் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா சூப்பர்மேன் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் லீக்ல மறுபடியும் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தன்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அடிப்பாரு. அவருக்கு ஆக்வாமேன் புதுசு, ஃபிளாஷ் புதுசு, சைபாக் புதுசு, இவங்க 3 பேர் தான் புதுசு. ஆனா வண்டர் உமன், பேட்மேன் இவங்க 2 பேரையும் அவருக்கு தெரியும். ஆல்ரெடி பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன் அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூட சேர்ந்து தான் டூம்ஸ்டே கூட சண்டை போட்டுப்பாரு. அப்படி பார்க்கும்போது ஏன் இவங்க கூட வைலண்டா சூப்பர்மேன் பிஹேவ் பண்ணா அப்படின்ற ஒரு கேள்வி அப்பயே இருந்தது. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா இன்ஸ்டன்ட்டா அங்க ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் சோர்ஸா இருக்கக்கூடிய மதர் பாக்ஸை வச்சு அங்க இமிடியேட்டா அவருக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காங்க. அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் பேங்கே ஏற்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது அதை ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கு அந்த மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். அதே மாதிரி தான் இங்க காட்ஜிலாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது மட்டும் இல்லாம அப்படி இருக்கிற ஸ்டேஜ் அப்படி ரொம்ப ரேஜ் மோட்ல இருக்க காட்ஜிலாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காங் மூஞ்சிலே அவரோட பீஸ்ட் க்ளோ வச்சு மங்கு மங்குன்னு குத்தி அடிச்சது மட்டும் இல்லாம வாழை பிடிச்சி வேற தரத்துன்னு எடுத்துட்டு போவாரு. இது இன்னும் காட்ஜிலாவை ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. ஆனால் தான் அவரோட பவர்ஃபுல்லான அட்டாமிக் பிரத்தை வச்சு அடிச்சு அவரோட நெஞ்சிலே ஏறி மேய்ச்சிருக்கோம். அந்த டைம்ல மோத்ரா வந்து இவங்களை வந்து 2 பேரையும் பிரிச்சு விட்டு இந்த மாதிரி அவங்களோட சோனிக் வேவ்ஸ் மூலமா அவங்க கத்துவாங்களா அந்த சோனிக் வேவ்ஸ், ஸோ அது மூலமா காட்ஜிலா மறுபடியும் ரெக்கவர் ஆயிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த சீக்வன்ஸை பார்க்கும்போது ஜஸ்டிஸ் லீக் அந்த படத்தில் இருக்கக்கூடிய அதே சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்தது. இல்லை நிறைய ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி காட்ஜிலா கொஞ்ச நேரத்தில் நம்ம காங்க போட்டு தள்ளியிருக்கோம், மோத்ரா மட்டும் வரலனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை மோத்ரா வரலன்னா நம்ம காங் வந்து இறந்திருக்கலாம், இல்லைனா அவர் வந்து சர்வைவ் ஆகிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது ஏன் அப்படி சொல்றேன்னா ப்ரீவியஸ் காட்ஜிலா வர்சஸ் காங் படத்துல இதே மாதிரி நம்ம காங்கோட நெஞ்சில் ஏறி மிதிச்சு நிற்கும் நம்ம காட்ஜிலா. அது ஏறி நின்னதுக்கு அப்புறம் பல மணி நேரத்துக்கு நம்ம காங்கால எந்திரிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரிக் சோர்ஸை வச்சு கரண்ட் ஷாக் மாதிரி ஒன்று கொடுத்து தான் காங்கையே எழுப்புவாங்க. ஏன்னா அவரோட ஹார்ட்டே நிக்கிற ஸ்டேஜுக்கு போயிடும். அப்படி பார்க்கும்போது சிமிலரா இந்த இடத்துலயுமே நம்ம காட்ஜிலா வந்து காங்க அதே மாதிரி நெஞ்சில ஏறி மிதிக்கிறாரு. அதுக்கு கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா காட்ஜிலா போய் விழுந்துரும். அப்புறம் காங்கும் சேர்ந்து எந்திரிச்சு நின்று ரோர் பண்ணுவாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ரோர் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த சீரம் இந்த இடத்துல அவருக்கு அந்த டைம்ல மட்டும் ரெக்கவர் ஆகாம அதுக்கப்புறமும் அவருக்கு அது வந்து எனர்ஜிஸா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல தெளிவா தெரிய வருது. கமிங் மூவில இதை பத்தி இன்னும் டீடைல்டா சொல்லலாம். மேபி சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் கூட நம்ம காங் கிடைக்கிற மாதிரி பண்ணலாம். ஏன்னா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா பீஸ்ட் க்ளவ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதை இன்னும் அப்கிரேட் பண்ணி இதோட ஒரிஜினல் வெர்ஷன் இன்னும் வேற மாதிரி கூட இருக்கலாம். அது கம்மிங் ஃபிலிம்ஸ்ல அவங்க வந்து சூப்பரா அதை கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் ஃபைனலா காட்ஜிலா காங் இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்து ஹாலோக்குள்ள பூந்து ஷீமோ ஸ்கார்கிங்க போட்டு அதுக்கப்புறம் புரட்டி எடுத்த கதை நமக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் ஸ்டார்டிங்ல சண்டை போட்டதுக்கான காரணம் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒன்னு மறுபடியும் ஏன்டா நீ என்னோட டெரிட்டரிக்குள்ள வந்தா அப்படின்ற கோவத்துல நம்ம காட்ஜிலா காங்க போட்டு புரட்டி எடுத்திருக்கலாம். இல்லனா மொத்த ரேடியேஷனை அப்சர்வ் பண்ண அந்த ஒரு டைம்ல அவரோட மைண்ட் வந்து மேபி கொலாப்ஸ் ஆயிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஃபியூ மோர் மினிட்ஸ். அதன் காரணமா கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம காங்க வந்து காட்ஜிலா அட்டாக் பண்ணியிருக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு காட்ஜிலா காங்கில் இருக்கக்கூடிய நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அந்த உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.